அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் ஒரு புதிய வீடியோண்டோட உங்களை சந்திக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பார்க்க செலவு வழங்கும். இது வந்து ஒரு பிரியாணி தான். பிரியாணின்றதுக்கு ஒயிட் பிரியாணி. வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் இந்த பிரியாணி செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அகலமான சட்டி எடுத்துக்குவோம். சட்டி சூடாயினும் அதோட நெய் சேர்த்துக்குவோம். நெய் வந்து ஒரு கரண்டி வட்டு சேர்த்துக்குவோம். சேர்த்த பிறகு அது நல்லா உருகி வரசல் இதோட எண்ணெய் சேர்த்துக்குவோங்க. குக்கிங் ஆயில் எது வேண்டாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு இதெல்லாம் நல்லா சூடாகி வரசல் இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதோட பே லீஃப் கொண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வர டைமில் நீங்கள் இதோட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணினப்படி சேர்த்துக்கணும். இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலராகி வரணும். இப்போ இதோட வந்து நீங்கள் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கணும். முதல்ல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1½ டீஸ்பூன் வரை சேர்த்துட்டேன். இது வந்து ஒரு 3/4 கிலோ அரிசியில் தான் செய்ய போகிறது. 3/4 கிலோ அரிசி வந்து நான் இன்றைக்கு எடுத்தது பால் பொன்னி அரிசி சம்பா தான் செய்ய போகிறது. இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் உப்புத்தூள் தூவி இதை அப்படியே கலந்துவிட்ட பிறகு இதுக்கு வந்து பழுத்த தக்காளி பெரியதாக இந்த ஒன்று சின்னதாக நீங்கள் 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா கலந்துட்டுக்கோங்க. இதோட உங்களுக்கு கொத்தமல்லி இலை, புதினா இலை இருந்தால் சேர்த்துக்கிறோம். நான் ரம்ப இலை தான் சேர்த்துட்டேன். என்ன கடையில் போய் பார்த்தா முடிஞ்சிட்டு. இப்போ இதோட சின்ன மிளகாய் ஒரு 6-7 மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்குறதில்ல. அதோட வந்து தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்த பிறகு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி வந்து ஒயிட் பிரியாணி பார்க்குறதுக்கு ஒயிட்டாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதோட வந்து நீங்கள் கொஞ்சம் உப்புத்தூள் தூவினா டக்குன்னு எல்லாம் வதங்கி வந்துடும். இதை அப்படியே கொஞ்சம் மூடி போட்டு வச்சுடுங்க கொஞ்சம் வதங்குறதுக்காக. இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்த பிறகு இதோட கொஞ்சம் போல் கரம் மசாலா தான் சேர்த்துனேன். கரம் மசாலா ஒரு 1½ டீஸ்பூன் மாதிரி தான் சேர்த்துனேன். சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் மிளகுத்தூள் தான் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துனேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் கழுவி வச்சிருந்த சிக்கனை இதோட சேர்த்துக்கணும். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு சிக்கன் பிரியாணி மசாலா தூள் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு இது கொஞ்சம் இருந்தாலே போதும். இப்போ சிக்கனை வந்து நல்லா சேர்த்த போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மாதிரி அப்படியே வச்சுடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். நான் இதோட மேகி கியூப் ஒன்று சேர்த்துன்னு இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். நாங்கள் பிரியாணி செய்ய தொடங்க சொல்லி வெங்காயம் கட் பண்ண சொல்லி நாங்கள் அரிசி ஊற போட்டு வச்சிடுவோம். ஊற போட்டு அரிசி நல்லா 3 தண்ணி மாட்டு கழுகி அப்படியே ஊற வச்சிடணும். இப்போ சிக்கனை போட்ட பிறகு இது வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்த பிறகு இப்போ இதோட தான் இப்போ அரிசி சேர்த்துக்க போகிறேன். அரிசி வந்து நான் இன்றைக்கி சேர்க்குறது வந்து இந்த பொன்னி அரிசி சம்பா தான். உங்களுக்கு வேண்டிய அரிசி சேர்த்துக்கலாம். பாசுமதி சம்பா இது வேண்டாலும் ஒரு கப் அளவுக்கு 1½ கப் அளவு தண்ணி சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு வந்து ஒரு கல் தூக்கலாக இருக்கணும். அப்படின்னா அந்த கறிக்கலாக இருக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி வந்து வர டைமுக்கு உப்பு வந்து கணக்காக வரும். உங்களுக்கு உப்பை லாஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து நான் மூடி போட்டு அப்படியே ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 20 நிமிடம் மாதிரி வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில், 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு லாஸ்ட்டில் தான் டம் போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ அரிசியும் தண்ணியும் ஒரே மட்டத்தில் இந்த மட்டத்தில் வரசலாம் நீங்கள் இப்போ இதை டம் போட வேண்டியது தான். ஒரு தோசைக்கல்லோட கீழ்ப்பகுதியில் வச்சு அதுக்கு மேலே இந்த ரைஸை வச்சுருந்தேங்க. அப்போ கணக்காக டம் ஆகி வந்துடும். உங்களுக்கு உதிரியாக நல்லா குழையாமைக்கு இந்த ரைஸ் வரும். இப்போ உடச்சி காட்டு டம் எப்படின்ட்டு இப்படி தான் இருந்துச்சு. இந்த பிரியாணி வந்து ஒரு 1/2 ஹவரில் உங்களுக்கு செஞ்சிடலாம். டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இதில் சிக்கன் பீஸ் எல்லாம் நல்லா வந்துருந்துச்சு. இப்போ பார்க்குறதுக்கு இது வந்து ஒயிட் கலராக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இந்த பாருங்கள் இப்படி இந்த சிக்கன் எல்லாம் நல்லா அந்த பீஸ் எல்லாம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நான் போட்டு காட்டுறேன் எப்படின்ட்டு. நீங்கள் காரமாக பிரியாணி சாப்பிட விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து சின்ன புழல் வீட்டுகளில் இருந்தாலும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் அப்படி நல்லா இருக்கும். நான் வந்து இது ஃப்ரைடே எடுத்து தான் வந்து நீங்களும் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சு உங்களுக்கு அடுத்த சண்டே ஃப்ரைடே உங்களுக்கு செஞ்சு எடுத்து கேளும். நான் வந்து இது ஒரு பிளேட்டு போட்டு காட்டியேன் எப்படின்ட்டு. இந்த பிரியாணி எப்படியுமே கொஞ்சம் கூட குலையாது. நல்லா உதிரியாக இருந்துச்சு. இது எப்படி பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை சரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து இது செஞ்சது வந்து அரிசி சம்பளுக்கு பதிலாக வெள்ளரிக்காய் சம்பல் தான் செஞ்சுருந்தேன். அதோட அச்சாறு மாசி சம்பல் செஞ்சது இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு இதுக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், எக் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லாட்டி வெறுமனேயும் சாப்பிடலும். ஏன்னா இதில் சிக்கன் பீஸ்கள் போட்டுள்ளதால. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்கறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழைத்து ஆல் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. அப்போ தான் இதில் வர வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் செய்யணும்ட்டு உங்களுக்கு ஐடியா தோண்டிருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஒரு முறை சரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அப்படி நல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்த்து எல்லாரும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.